உங்கள் வாழ்க்கையில் என்ன இருள் இருக்கிறது? ஒருவேளை பாவம் ஒரு இருளாக சூழ்ந்து உங்களுடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கலாம். சாப இருள் உங்களுடைய சந்ததியாய் தொடர்ந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். பயமாகிய இருள், பிசாசாகிய இருள் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று கலங்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்க போகிறார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில் உதிப்பார். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உதித்து விட்டால் இந்த இருளெல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துவிடும். அதற்கு நீங்கள் தான் இடம் கொடுக்கணும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உதிப்பதற்கு விருப்பத்தோடு கூட இருக்கிறார். தன் வெளிச்சத்தை உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க விருப்பத்தோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்க முடியும். இடம் கொடுக்குறீங்களா? இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், எனக்கு வெளிச்சத்தை தாரும், என் உள்ளத்தில் என் வாழ்க்கையில் வாருன்னு கூப்பிட்றீங்களா? அப்போ ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தருவார்.